ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் லாக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பவர் பட்டனில் சூப்பரான ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு அஃபிஷியலாக நீங்கள் இருக்கீங்க, அவங்க ஏதாவது செக்யூரான ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அது என்ன ட்ரிக் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த பவர் ஆஃப் பட்டன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்று இந்த லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அப்படின்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று இந்த பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், இல்லைனா எமர்ஜென்சி மோட். இது தவிர இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு அந்த செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் ஸ்க்ரீனில் செக்யூர் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த செக்யூர் இதை போட்டிங்கன்னா உங்களோட பேட்டர்ன் கேட்கும். உங்களோட பேட்டர்னை போட்டுக்கோங்க. பேட்டர்ன் போட்டதுக்கு அப்புறமா இந்த இது ஆப்ஷன் வரும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷோ லாக் டவுன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி மோட், லாக்டவுன் மோட். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, லாக்டவுன் மோட் தெரியுதுங்களா? ஓகே, இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஃபோனை வந்து உங்கள் டேபிளில் வச்சுட்டு போயிடுறீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா பேக்கில் இருக்கும். இது வந்து ஸ்க்ரீனில் இதிலே இருக்கிறதுனால என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஃபேஸ் ஐடி இருக்குது, பட் ஃபேஸ் ஐடி வந்து மற்றவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் உங்கள் மொபைல் எடுத்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்ப்பாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போயாச்சும் நீங்கள் வெளியே போகும்போது இந்த லாக்டவுன் மோடை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வராது, வெறும் பேட்டர்ன் மட்டும் தான் கேட்கும். யாருக்குமே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக அந்த பேட்டர்னுக்கு பதிலாக நம்பரு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லாக் ஆகுமே தவிர மற்றபடி உங்கள் ஃபோன் யூஸே பண்ண முடியாது, ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்குற நேரத்தில் அவங்களோட ஃபிங்கரை எடுத்து வச்சு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. இல்லை ஆஃபீஸில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த லாக்டவுன் மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு தான், டக்குன்னு நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிடலாம். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் ஃபோன் ஆகிடும், எந்த வித இஷ்யூமே கிடையாது. இந்த செட்டிங்கை வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் இந்த செக்யூர் லாக் செட்டிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். டாடா, பாய் பாய்.